சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னோர்கள் இந்த பூமியில் வேட்டையாடும் மற்றும் குடிசை வாழ்க்கை வாழ்ந்தனர். அவர்கள் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடினர், பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேகரித்தனர். ஆனால் அந்த வாழ்க்கை எளிதானதல்ல. அவர்கள் எப்போதும் உணவுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. சில நேரங்களில் உணவு கிடைத்தது, சில நேரங்களில் காலி கைகளுடன் இருந்தனர். ஒரு சிறிய விதை நாகரிகங்களின் தோற்றத்திற்கு காரணமானது. உலக வரலாறு பயணம் இல் இன்று நாம் உலகளாவிய வேளாண்மையின் தோற்றத்தை ஆராய்கிறோம். விவசாயம் ஒரு இடத்தில் இருந்து ஆரம்பித்து பரவிய செயல்முறை அல்ல. இது புதிய கல் யுகத்தின் புரட்சியின் 5,000 கிலோமு ஒரு பகுதியாக சுதந்திரமாக துவங்கியது. முதல் விவசாயம் மெசோபொட்டேமியாவில் 10,000 கிலோமு நடைபெற்றது. அதன்பின் சிந்து பள்ளத்தாக்கு 7,000 கிலோமு, சீனா 7,000 கிலோமு மற்றும் மெசோ அமெரிக்கா 7,000 கிலோமு ஆகிய இடங்களில் நடைபெற்றது. விவசாயம் சுமார் 5,000-4,000 கிலோமு காலத்தில் ஸ்டெப்பு மேடைகளில் துவங்கியது. மெசோபொட்டேமியாவில் காட்டு கோதுமை, ஓட்ஸ், பீன்ஸ், பட்டாணி மற்றும் ஆலசி பயிரிடப்பட்டு நதிகளிலிருந்து கால்வாய்கள் மூலம் நீர் ஊற்றப்பட்டது. ஆடுகள், மாடுகள் மற்றும் பன்றிகள் வளர்க்கப்பட்டு உணவு, உடை மற்றும் வேலைக்கு பயன்படுத்தப்பட்டன. கல் கருவிகள் மற்றும் பின்னர் வெள்ளி மற்றும் தாமிரம் உழவு கருவிகள் ஜெரிகோ மற்றும் சதல்ஹுயுக் போன்ற கிராமங்களை நிலையான சமூகங்களாக மாற்றின. கிமு 54ஆம் ஆண்டுக்குள் சுமேரியன் நகரங்கள் எரிடு மற்றும் உருக் போன்றவை நீர் ஊட்டப்பட்ட விவசாயத்துடன் வளமாக இருந்தன. மேஹர்கார் சுற்றியுள்ள கிமு 7,000ஆம் ஆண்டில் துவங்கிய சிந்து நதி நாகரிகம் ஹரப்பா மற்றும் மோகன்ஜோதாரோ போன்ற நகரங்களுக்கு பொருளாதார அடித்தளத்தை வழங்கியது. விவசாயிகள் கோதுமை, ஓட்ஸ், கடலை, தேங்காய், சிவப்பு சோளம் மற்றும் அரிசி லோதலில் பயிரிடினர். நீர் ஊட்டத்திற்காக கால்வாய்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் அமைத்தனர். மற்றும் வரலாற்று சான்றுகள் உலகில் முதலில் இங்கே பருத்தி வளர்க்கப்பட்டது என்பதை காட்டுகின்றன. மேலும் பசு, ஆடு மற்றும் ஆடுகளை வளர்த்தனர். அவை உணவு, உடை மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டன. சீனாவில் யாங்சே மற்றும் ஹுவாங்ஹே நதிகளின் கரையில் அரிசி பயிரிடப்பட்டது. இந்த பயிர் ஆசிய கலாச்சாரங்களின் அடிப்படையாக மாறியது. இது கிராமங்களை நகரங்களாக மாற்றியது. மத்திய அமெரிக்காவில் மக்காச்சோளம் மற்றும் பாசிப்பருப்பு பயிரிடப்பட்டது. ஆண்டீஸ் மற்றும் அமேசான் பகுதிகளில் உருளைக்கிழங்கு மற்றும் கசாவா வளர்க்கப்பட்டது. இந்த பயிர்கள் அமெரிக்க நாகரிகங்களின் வாழ்வின் அடிப்படையாக மாறின. ஆப்பிரிக்காவின் சஹேல் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் சோளம் மற்றும் பாசிப்பருப்பு பயிரிடப்பட்டது. மத்திய அமெரிக்காவில் மக்காச்சோளம் மற்றும் பாசிப்பருப்பு பயிரிடப்பட்டது. ஆண்டிஸ் மற்றும் அமேசான் பகுதிகளில் உருளைக்கிழங்கு மற்றும் கசாவா பயிரிடப்பட்டது. இந்த பயிர்கள் அமெரிக்க நாகரிகங்களின் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறின. ஸ்டெப் மைதானங்களில் விவசாயம் சுமார் 5,000 கிலோமீட்டர் தொடங்கியது. அப்போது முக்கியமாக மாட்டுப்பாலக ஸ்டெப் பழங்குடி குழுக்கள் போன்ற யமனாயா கலாச்சாரம் ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், மாடுகள் மற்றும் குதிரைகளை வளர்த்து மாட்டுப்பாலனை வளர்த்தனர். மேலும் குதிரைகள் சுமார் 4,000 கிலோமீட்டர் வளர்க்கப்பட்டன. 4,000 கிலோமீட்டர் வரை கஜகஸ்தானில் போதை கலாச்சாரம் உருவானது. பயிர் விவசாயம் குறைவாக இருந்தது, ஆனால் பாசிப்பருப்பு மற்றும் ஆட்ஸ் போன்ற தானியங்கள் வளமான பகுதிகளில் ஸ்டெப் கரைகளில் ஏகா, கருப்பு கடற்கரை 4,000 கிலோமீட்டர் வரை வளர்க்கப்பட்டன. யமனாயா கலாச்சாரம் மெசோபொட்டேமியாவிலிருந்து விவசாய தொழில்நுட்பங்கள் பரவுவதுடன் எளிய விவசாயத்திற்கும் திரும்பியது. சாஹெல் மற்றும்
மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜுவார் மற்றும் பாஜரா பயிரிடப்பட்டது. தென் ஆசியாவின் சிந்து பள்ளத்தாக்கில் கோதுமை மற்றும் பட்டாணி பயிரிடப்பட்டது. இது ஹரப்பா நாகரிகத்திற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியது. மனிதனால் உண்டான அழிவின் கடந்த 10,000 ஆண்டுகளில் பெரும்பாலானவை கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளன. உணவு உற்பத்தியை அதிகரிக்க நவீன வேளாண்மை பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம், ரசாயனங்கள் மற்றும் இயந்திரங்கள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிக பயன்பாடு மண்ணின் உரத்தன்மையை சேதப்படுத்துகிறது, நிலத்தடி நீரை விஷமயமாக்குகிறது மற்றும் உயிர் வகை பல்வேறு தன்மையை அழிக்கிறது. உதாரணமாக, பூச்சிக்கொல்லிகள் தீங்கான பூச்சிகளுடன் சேர்ந்து பயனுள்ள பூச்சிகள், சிட்டுக்கிளிகள் மற்றும் தேனீக்கள் கூட கொல்லப்படுகின்றன. இதனால் உணவு சங்கிலிகள் பாதிக்கப்படுகின்றன. காடுகளை வெட்டுவதன் மூலம் வேளாண்மை நிலத்தை விரிவுபடுத்துவது வனவிலங்குகளின் வாழிடங்களை அழிக்கிறது. இது கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகிறது. நவீன வேளாண்மையின் மனித ஆரோக்கியத்துக்கு விளைவுகள் கவலைக்குரியது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உணவில் சேர்ந்து புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. விவசாயிகள் இந்த ரசாயனங்களுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பதால் தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். வேளாண்மை என்பது உணவுக்கே மட்டுமல்ல, இது மக்கள் தொகை அடர்த்தியை அதிகரித்துள்ளது. 10 மில்லியன் பேருக்கு நிலையான கிராமங்கள் நகர மாநிலங்களாக மாறியுள்ளன. நில உரிமை, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளன. வேளாண்மை மனித வரலாற்றில் மிக முக்கியமான வளர்ச்சியாகும். இது நவீன நாகரிகத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு சிறிய விதை நதியின் கரையில் விதைக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள். அது மனித இனத்தை எப்படி மாற்றியது? விவசாயம் எங்கள் வரலாற்றை வடிவமைத்தது மற்றும் எங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பியது. உலக வரலாறு சுற்றுலா இல் மேலும் வரலாற்று கதைகளுக்காக இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள்.